ஜெயலலிதாவின் குடும்ப தோழி கீதா முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். கோவையில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், அரசு ஆலோசகராக இருந்த ஷீலா பாலகிருஷ்ணனும் பதவி விலக நிர்பந்தம் செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். நான் தான் முதல் இந்த ஊழல் பற்றி பேசினேன். ஐ வெண்ட் ஆன் மை ஃபேஸ்புக் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 340 கோடி ஊழல்னு சொல்லி, அந்த ஊழலோட கான்ட்ராக்ட் வந்து ஷீலா பாலகிருஷ்ணனும் ஓபிஎஸ் வந்து இது நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், ஏன்னா எதிர்கட்சி நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறது, ஆகையால் இப்போ அதை பற்றி ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொன்னதுக்கு இந்த சசிகலாவுக்கு ஃபோனில் கூப்பிட்டு ஷீலா பாலகிருஷ்ணன், நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, வந்து அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எனக்கு சதி பண்ணுறீங்களான்னு சொல்லி கோவப்பட்டுட்டு தான் இந்த அம்மாவை ரிசைன் பண்ண சொல்லியிருக்குது. அந்த அம்மாவுக்கு மெஜாரிட்டி இருந்தால் அவங்களெல்லாம் பூட்டி வைக்க வேண்டாம், அவங்க ஜனநாயக அவங்க இது பண்ணட்டும், ஜனநாயக ரீதியாக அந்த அம்மாவுக்கு போய் ஓட்டு போட்டோம். பட் ஐ ரிக்வெஸ்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 3 months or 6 months ப்ளீஸ் கீப் திஸ் அசம்பிளி இன் சஸ்பெண்டட் அனிமேஷன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து டிஎம்கேவை ப்ளேம் பண்ண வேண்டாம். உனக்கு உடனே ஒரு ஆள் கிடச்சிட்டா டிஎம்கேவை ப்ளேம் பண்ணுறோம், அதுவும் தப்பு.